அனைவருக்கும் வணக்கம். ஒரு உணவு பாதுகாப்புத்துறை ஆபீசர் ஒருத்தர் நம்ம அவ்வளவுதான் போங்க முடிச்சு விட்டீங்கன்ற மாதிரி ஒரே வீடியோவில் நம்ம விவசாயிகளை விளைவிச்ச தர்பூசணி பழத்தை வியாபாரத்தை மொத்தமா முடிச்சு விட்டாரு. அவர் அதை முடிச்சாரு இல்லையா, நம்ம இதை முடிச்சிடலாமா? அவர் அதை சொன்னவர் இதையும் சேர்த்து சொல்லியிருந்தாருன்னா நம்ம ஓகே, அவரை பாராட்டலாம். இதையும் சேர்த்து செக் பண்ணிடலாமா? இது தர்பூசணியோட கலர் ரொம்ப லைட்டா மைல்டா தான் இருக்கு. அடுத்தது நம்ம ஸ்லைஸோட கலர் நம்ம ஃபேண்டா கலர் பாருங்க. ஃபேண்டாக்குள்ள போட்ட டிஷ்ஷு என்ன கலர்ல இருக்குன்னு பாருங்க. லாஸ்ட் கோகோகோலாவோட கலர் கோக்ல வச்சு கலர் பார்த்துக்கோங்க. குழந்தைங்களா, இப்ப இதுல கலர் ரொம்ப எதுல ஆட் பண்ணிருக்காங்க? ஃபேண்டா. இப்ப நீங்க எது சாப்பிடுறீங்க? இதெல்லாம் ஓகே, எடுத்து போய் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஐயா ஆபீசர் அவர்களே, அதெல்லாம் சொல்லி கொடுத்த நீங்க இதையும் சொல்லி கொடுத்துருக்கணும். நம்ம விவசாயத்தை கடவுளுக்கு நிகரா நினைக்கிறாங்க. அவங்க விளைவிக்கிற அந்த வயல்வெளியில செருப்பு கூட போட்டு போறதுக்கு யோசிப்பாங்க. பழத்தை உருவாக்குறதுக்கு குறைஞ்சது 3 மாசம் ஆகும். ஆனா இதே ஒரு ஃபேண்டாவை உருவாக்குறதுக்கு வித்தின் செகண்ட், வித்தின் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பாட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியில அனுப்புறோங்கிறது அவங்க டார்கெட்டா இருக்கும். ஆனா 3 மாசமா ராப்பகல கஷ்டப்பட்டு விளைவிச்ச விவசாயிகளுடைய உழைப்பை ஒரே வீடியோவில் வீணாக்கிட்டீங்க. நண்பர்களே, பன்னாட்டு நிறுவனங்களுடைய குளிர்பானத்துக்கு நம்மளுடைய பழங்கள் எவ்வளவு பரவாயில்ல. விவசாயிகளுக்கு கை கொடுப்போம்.